கல்யாண மாலையில் நம்புராஜம் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் வந்து இப்போ காரைக்குடியில் இருக்கேன். சரி. 3 குழந்தைங்க. இது மூத்த பொண்ணு. சரி. ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் இருக்கான். சரி. போஸ்ட் கிராஜுவேட் அல்லது பிஇ முடித்த நல்ல மாப்பிள்ளை. சரி. இது பிள்ளைமார் முதலியார். சரி. அதில் வந்து இது பண்ணிக்கலாம். பிள்ளையில் எந்த சப்கஸ்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். ரைட்டு. சொல்லுங்கள் அத்தை, எப்படி வேணும்? எங்கள் அண்ணன் பொண்ணு. சரி. இவ வந்து எனக்கு பொண்ணு மாதிரி. ஓகே. அதனால் இவளுக்கு நல்ல வரன் கிடைக்கணும். இவள் நல்லா படிச்சிருக்கா, ஆக்டிவிட்டீஸில் நல்லாயிருக்கும், ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணு. ஓகே. இவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரணும், எங்கள் அண்ணனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு மருமகனும் சரி. நல்ல ஃபேமிலியிலேருந்து கிடைக்கணும்னு, அதுவும் கல்யாண மாலை மூலம் எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லதுமா, ரொம்ப நன்றி. நம்புராஜம். என் பேர் நம்பராஜம். சரி. எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். சரி. குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, ரைட், ஓகே. ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. கணவன் எப்படி வேணும்? குடும்பம் எதிர்பார்க்குற மாதிரி அமைச்சா போதும். நல்ல பையனாக இருந்தால் போகிறோம். நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பையன் கிடைப்பாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். என் நம்புராஜம், வயது 22, எம்எஸ்சி மேக்ஸ் முடித்தவர். இவர் நன்கு படித்து பேங்க் அல்லது ஐடி துறையில் பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். நம்புராஜம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756475. கல்யாண மாலையில் பிரபு, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாரு, எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை ஒட்டிய திருவள்ளூர்ல அட்மின் எக்ஸிகியூட்டிவா டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரபுவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ பண்ணியிருக்கிறாரு. கோவாவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சந்திரன், உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் இந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவங்க. சரிங்க. எங்களுக்கு வந்து நான் வந்து ஈரோடு மார்க்கெட் கமிட்டியில் சூப்பன் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன். சரிங்க. என் மனைவி வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி அவல் போன்றையில் உயர்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சரி. எங்களுக்கு 2 மகன்கள். சரி. மூத்த மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு கோயம்புத்தூரில் செட்டில் ஆகி சரி. கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ரைட், ஓகே. இளைய சந்திரன். சரி. சந்திரனுக்கு நல்ல வரன் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி. குடும்ப பாங்கான பெண் அமையணும். ஓகே. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். வெரி குட், ரைட். சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? எங்களுக்கு மருமகள் வந்து நல்லா படித்த பெண்ணா சரி வேணுங்க. சரி. பையனுக்கு ஏற்ற பெண்ணாக இருக்கணும். பையன் ரொம்ப நல்ல பையனுங்க. வெரி குட். அவனை நல்லபடியாக வச்சுக்கூடிய பெண்ணா வந்து அமையணும் எங்கள் குடும்பத்துக்கு. மூத்த மருமக வந்து எங்கள் பொண்ணு போல தான் நாங்கள் நினைக்கிறோம். பார்த்துப்பீங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பாவை விட எங்களை தான் ரொம்ப நேசித்து இங்கே தான் வந்து பாசமாக இருப்பாளுங்க. ஓகே. பண்டிகைனா கூட அவங்க வீட்டிலோடு இருக்க மாட்டா, எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், அத்தை மாமாவை தான் வீட்டில் போய் இருக்கணும்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு இங்கே வந்துருங்க. அதுபோல் கொழுந்தனார் மேலேயே ரொம்ப பாசமாக இருக்குங்க. சரி, வெரி குட். நாங்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கக்கூடிய குடும்பம். சரி. அதுக்கு ஏற்ற மாதிரி பெண் வந்து அமையணுங்க. ஓகே, வெரி குட். சொல்லுங்கள் சந்திரன். பேசிக்காக பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். சரி. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எம்சிஏ வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் முடிச்சுட்டு. சரி. 8 இயர்ஸ் நான் பெங்களூரில் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு. சரி. இப்போ ரீசெண்டாக வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜி சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சரி. மனைவி எப்படி வேணும்? மனைவி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரியும், ஏன்னா அவங்க வரப்போகிற மறுபடியே வந்து மகளாக தான் பார்க்குறாங்க. ஓகே. ஸோ குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஓகே, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு நல்ல மனைவி எதிர்பார்க்குறோம். வெரி குட். அதே மாதிரி கிடைப்பாங்க. எப்படி எதிர்பார்க்குங்களோ அது மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க மூத்த மருமகள் மகளாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, மருமகளையும் அப்படி தான் வச்சுப்பேன்னு சொல்கிறீங்க. இந்த பெண்களுக்கு அதான் போகணும். வர இடத்துல அவங்க நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான். டெய்லி சண்டை சச்சரவுன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. ஸோ இந்த விஷயம் சன் டிவி மூலமாக வெளியில் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். சரி, ரைட், நமக்கு வாழ்க்கை நல்ல விதமாக அமையும்னு சொல்லிட்டு. சந்திரனுக்கு அருமையான மனைவி, உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் சந்திரன், வயது 34, பிஎஸ்சி மற்றும் எம்சிஏ முடித்தவர். லீடு கன்சல்டன்டாக HCLல் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சந்திரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 736497.
கல்யாண மாலையில் பிரேமா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 21, பிலிட் மேலும் பிஎட் பண்ணியிருக்கிறாங்க. விருதாச்சலத்தில் இருக்கிறாங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பிரேமாவின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் லோகநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, பிஇ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் எம்என்சியில் சீனியர் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. லோகநாதன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதாவது உலகம் முழுக்க முதல்ல நாளை சொல்லும், அப்புறம் மாசத்தை சொல்லும், அப்புறம் வருஷத்தை சொல்லும். அது முடியாதுங்க எங்களால். நாங்கள் மாசத்தை சொல்வோம், நாளை சொல்வோம், அப்புறம் வருஷத்தை சொல்வோம். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, பிஇ எம்பிஏ, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்கு கலக்குனவன், எம்என்சில நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன், அனு கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. அடுத்ததா திருமதி மீரா நாகராஜன். இவங்க கல்யாண மாலையின் வெற்றியின் ஒரு பெரிய பங்கு இவங்களுக்கு உண்டு. இன்ஃபேக்ட் அவங்க புதுசாக சிந்திச்சு நிறைய விஷயம் கல்யாண மாலைக்கு தந்திருக்காங்க. இவங்க வெற்றியின் பாஸ்வேர்ட் புதுமை என்று பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். உலகின் பழமையான மொழியான தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கும் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்திற்கு கல்யாண மாலை சார்பாகவும் உலகத் தமிழர்களின் சார்பாகவும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதற்காக அமெரிக்க மண்ணிற்கு வந்த நீங்கள் வாழ்ந்ததன் அடையாளம் வேண்டும் என்பதற்காக தமிழை போற்றி பாதுகாத்து வருகிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எதை செய்தாலும் அழகாகவும் திறம்படவும் அவர் கூறியபடி நேர்மையாகவும் செய்யும் அமெரிக்க வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பாஸ்வேர்ட்னா என்ன? அந்த காலத்திலே பாஸ்வேர்டு உண்டு. என்ன சொல்வாங்க? ஒரு பூட்டை திறக்கணும் அப்படின்னா ஜி பூம் பா திறந்துடு சீசே அப்படின்னா அந்த கதவை திறந்துடும். அதனால் பாஸ்வேர்டுங்கிறதுல நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இல்லை. ஆனால் எல்லா மனக்கதவுகளுக்கும் ஒரு பாஸ்வேர்டு உண்டு. அம்மாவின் மனக்கதவை திறப்பதற்கான பாஸ்வேர்ட் அஃபெக்ஷன், அப்பாவின் மனக்கதவை திறப்பதற்கு சக்ஸஸ், காதலியின் மனக்கதவை திறப்பதற்கு லவ், பெரியவர்களின் மனக்கதவை திறப்பதற்கு கன்சர்ன், இளைஞர்களின் மனக்கதவை திறப்பதற்கு ஆட்டிடியூட், உங்களின் மனக்கதவை திறப்பதற்கு எனக்கு என்ன தேவை? இம்ப்ரெஸ். உங்களை நான் இப்போ இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். வெற்றிங்கிறதுக்கான இலக்கணத்தை கீதாவும் சொன்னாங்க, ராஜாமணியும் சொன்னார். வெற்றியின் இலக்கணம் என்ன? யாரும் அடைய முடியாத ஒரு இலக்கை என்னுடைய இலக்காக நான் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நான் பயணம் செய்து அதை அடைய வேண்டும். அதுதான் வெற்றி இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மண்ணில் நின்றுட்டு பேசும் பொழுது அந்த வெற்றிக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு யோசித்தா எனக்கு தோன்றுறது புதுமை தான். என்னென்னா, இந்த மண்ணே உலகம் மொத்தம் உள்ள மக்களின் ஒரு மினியேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பிள்ளையார் என்ன பண்ணார்? ஞானப்பழம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே உலகமே அம்மை அப்பன் தான் சொல்லி சுற்றி வந்த மாதிரி நம்ம இந்த உலகம் முழுக்க பார்க்கணும் அப்படின்னா
அமெரிக்காவின் ஏதாவது ஒரு மாகாணத்தை வந்து பார்த்தால் போரும் உலகத்தை பார்த்ததாக ஆகிவிடும். ஸோ அப்போ இந்த ஊரில் எல்லா ஒரு மக்களும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, அது வந்து நம்ம மறக்கவே முடியாது. யூரோப்பியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பாஸ்வேர்ட் டாக்டர் சொன்ன ஆரோக்கியம். அதே மாதிரி ஜூஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய பாஸ்வேர்ட் தகுதி. ஸ்பானிஷ் இருக்காங்கன்னா அவர்களுடைய பாஸ்வேர்ட் முயற்சி. இந்தியர்களினுடைய பாஸ்வேர்ட் நேர்மை. ஒட்டுமொத்த அமெரிக்கர்களின் பாஸ்வேர்ட் புதுமை. எதையாக இருந்தாலும் புதுசாக செய்யணும், ஒன்றுமே வேணாங்க. என்ன பண்ணுறீங்க, கொலம்பஸ் வந்து நான் இருக்கிற இடம் நல்ல சந்தோஷமாக இருக்குது, வசதியாக இருக்கேன், இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு சேஃப் ஜோனில் இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்காங்கிற ஊரே நமக்கு கிடச்சிருக்காதே. அவர் ஒரு புதுசை தேடி வந்தார். புதியதோர் உலகம் செய்வோம் என்று பாரதிதாசன் பாடினான். அந்த புதிய உலகத்தை நீங்கள் படைத்தது கொலம்பஸ் கண்டுபிடித்த புதுமையினால். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாக்க, எதை செஞ்சாலும் ஒன்று புதுசாக செய்யணும், புதுசாக செய்ய முடியலையா மாற்றி செய்ய. நாங்கள் எல்லோரும் கீப் லெஃப்ட் அப்படின்னா நீங்கள் கீப் ரைட். நாங்கள் எல்லாரும் ஸ்விட்சை இப்படி போட்டோம் தான் நீங்கள் அப்படி போடுவீங்க. நாங்கள் எல்லாரும், அதாவது உலகம் முழுக்க முதல்ல நாளை சொல்லும், அப்புறம் மாதத்தை சொல்லும், அப்புறம் வருஷத்தை சொல்லும். அது முடியாதுங்க எங்களால். நாங்கள் மாதத்தை சொல்வோம், நாளை சொல்வோம், அப்புறம் வருஷத்தை சொல்வோம். என்ன, 0ங்கிறது ஒரு நம்பர், அதை நியாயமாக சொல்லணும். நாங்கள் 1 தான் சொல்லுவோம் அப்படி. நீங்கள் சரி, எல்லாவற்றிலும் ஒரு புதுமை வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு யோசித்தீங்க. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது என்ன ஆயிற்று அப்படின்னா, உங்களை நித்தம் புதுப்பித்து கொடுத்தது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வீடுகளில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தானே. அந்த வீடுகளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சமையல் கட்டு பக்கத்தில் ஒரு பையன் போனான் அப்படின்னாக்க, ஏய் ஆம்பளை பையனுக்கு அங்கே என்னடா வேலை, பொட்ட பசங்க இருக்கிற இடத்துல வெளில வா அப்படின்னு அப்பா திட்டுவார். ஏன்னா அப்பாவுக்கு வந்து பிடிக்காது, தன்னுடைய பையனை எங்கேயான சமையலறை பக்கம் போயிட்டா தம் பொண்டாட்டி தன்னை திட்ட போகிறாளே அப்படிங்கிறதுக்காக பையனை போகவே விட மாட்டார் அவர். அதே மாதிரி ஒரு பெண் நின்று வாசலில் ஏதான பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு வாசலில் என்ன பேச்சு, விழவா அப்படின்னு கூப்பிடுவோம். ஆனால் இதை எல்லாம் நீங்கள் மாற்றினீர்கள். என்ன செஞ்சீங்க, ஆண்கள் சமைப்பது தவறில்லை, பெண்கள் வெளியே சென்று வேலை செய்வது பாவம் இல்லை என்று மாற்றினீர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். என்ன செல்லம், இன்றைக்கி என்ன நான் என்ன வத்தக்கம் வைக்கவா இல்லைன்னா பாஸ்தா பண்ணவா அப்படின்னு கேட்குற கணவர்களையும் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஊரில் வாழ்ந்ததில்லை, ஆனால் நான் பலமுறை வந்து பார்த்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். மேபி ரொம்ப நாள் இருந்தெல்லாம் பார்த்தது இல்லையே தவிர டெஃபினட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைல் தெரியும் எனக்கு. இன்றைக்கி வந்து பையனுக்கு வந்து ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு, ஹியூஸ்டனில் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டு வரணும், எனக்கு லீவு தான், நான் போய் வெக்கேட் பண்ணிட்டு வரேன்னு காரை எடுத்துக்கொண்டு ஓட்டிக்கொண்டு தைரியமாக 200 மைல் பயணிக்கும் பெண்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அத்தனையும் உங்கள் ஊர் கொடுத்த புதுமை அல்லவா? ஒரு குதிரையை வளர்க்கணும்னா 1 ஏக்கர் நிலம் அங்கே இருக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், அமெரிக்காவில் குதிரையாவது பிறந்திருக்கலாமே. வெற்றியின் பாஸ்வேர்ட் புதுமை என தொடர்கிறார் திருமதி மீரா நாகராஜன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் ராஜசேகர் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். விவசாய குடும்பங்க. சரி. அப்புறம் நான் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தறி போட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க. சரி. 2 பையங்க. சரி. மூத்தவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. சரி. கொங்கு வெள்ளாளருங்க. சரி. ஒன்று கண்ணன் கூட்டம். ஓகே. கண்ணன் குளங்க. சரி. சேம் கம்யூனிட்டியில் மீடியம் ஆவரேஜ் ஃபேமிலியை பார்த்து நல்லது ரைட். ஓகே, சொல்லுங்கள் ராஜசேகர், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். சரி. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ட்ராவல்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கேங்க. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்க படித்த 12th ஆர் எனி டிகிரி படித்த பொண்ணுங்க. சரி. குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி பொண்ணுங்க இருந்தால் வெரி குட். நிச்சயமாக அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஓரளவு படித்து நல்ல அழகான குடும்பத்தை நல்லா அரவணைச்சு போகிற மாதிரி அருமையான பெண் மனைவியாக வருவாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி. ராஜசேகர், வயது 25, டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவர், ஈரோடில் டெக்ஸ்டைல் தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜசேகர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் திருவேங்கடாச்சாரி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 47, BA பண்ணியிருக்கிறாரு, PG டிப்ளமாவும் முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் மத்திய அரசு பணியில் இருக்கிறாரு. 2 கண்களும் குறைவான பார்வையால் பாதிக்கப்பட்டவர். ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. திருவேங்கடாச்சாரிக்கு சிறந்த பெண் மனைவியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் இலக்கிய செல்வி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, பிடெக் மேலும் MBA முடிச்சிருக்கிறாங்க. மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் PG முடித்து IT ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. இலக்கிய செல்வி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் மோகன சுந்தரம் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பையன் ஒரு பொண்ணு, சரி, இன்னொரு பொண்ணு, மொத்தம் 3 பேருங்க. சரி, 3 பேர்த்துக்கு 2 பேர்த்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல மருமகளும் நல்ல மகளும் நல்லா படித்த பொண்ணா வேணும் நமக்கு. ஓகே, அதனால் அரசு வளர்த்த பெண்ணா நாங்களுக்கு தேவை. சரி, கல்யாண மாலை மூலம் கல்யாண மாலையில் வந்திருக்கோம் நாங்கள். எங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல மருமகள், நல்ல மருமகளை வேணும். பையன் 3வது பையங்க. அவன் நல்ல பையன், யார்கிட்டையும் பேசலாம் மாட்டான். சரி, அமைதியான பையன்தான். எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, கிடையாதுங்க. சரி, இல்லை சாமியெல்லாம் நல்லா கரெக்டாக கும்பிடுவான். சரி, விரதமெல்லாம் இருப்பான். ஓகே. அதனால எங்கள் பையனுக்கு தேத்த பொண்ணா நல்ல பொண்ணா வேணும். சரிம்மா, ரைட், ஓகே. மோகன சுந்தரம் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்டெக் வந்து பிட்ஸ் பிலானியில், பி வந்து மதுரை தியாகராஜா காலேஜில். ஓஹோ, இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பெங்களூர் அரிசென்ட்ல. இது எம்என்சி? அது எம்என்சி கம்பெனி, யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஓகே, ஆன்சைட் போயிட்டு வந்திருக்கீங்க? ஆன்சைட் போயிருக்கேன், எங்கள் பெல்ஜியம் அண்ட் கஜகஸ்தான் போயிருக்கேன். ஓகே, வெரி குட். மனைவி எப்படி வேணும்? மனைவி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தவங்க, வேலைக்கு போகிறவங்க இல்லை போகாதவங்க அப்படி. ஸோ நான் வந்து பெங்களூர் ஒர்க் பண்ணால பெங்களூரில் சென்னை அங்கே போய் ஒர்க் பண்ணுற அவங்க வந்து செட்டில் ஆகிற அளவுக்கு. ஸோ சென்னை அல்லது பெங்களூரில் செட்டில் ஆகக்கூடிய ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு மனைவியாக வந்து அமைவாங்க. சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே மோகன சுந்தரம், பதிவேல் 754814, வயது 27, BA முடித்தவர், பிட்ஸ் பிலானியில் எம்டெக் முடித்தவர், பெங்களூரில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். மோகன சுந்தரம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுகன்யா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, எம்காம் பண்ணியிருக்கிறாங்க, விருதுநகரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சுகன்யா தேவியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400, இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. என்ன செஞ்சாலும் நான் வந்து எங்கள் ஊருங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு எல்லாருக்குமே, உங்களுக்கும் சரி, மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் இந்தியா அப்படிங்கிறது. இருந்தாலும் நமக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்குங்கிறதுக்காக தப்பு சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் வந்து 2005 என்ன ரோடு போடணுமோ அதை 2015 போடுவோம். 2030 என்ன தேவையோ அதை நீங்கள் செய்வீர்கள். அதுதான் அந்த புதுசு. 2030 எத்தனை ஜனத்தொகை வரும், அவர்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அவங்களுக்கு ரோடு எப்படி இருக்கணும். அது ரோடு மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் மட்டும் அப்படி செய்யலை. வீடே எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நாங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே படாத பாடுபடுறோம். நேற்றுக்கு வந்து நிறைய புல்வெளிகள் எல்லாம் பார்த்தோம். வெற்றின்னு வந்தார், அவர்கிட்ட கேட்டோம் என்ன இவ்வளோ புல்வெளிகள் இருக்குன்னு. ஒரு குதிரையை வளர்க்கணும்னா 1 ஏக்கர் நிலம் அங்கே இருக்கணும், அது வந்து அந்த புல்வெளி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன்,
அந்த நம்ம பிருந்தாவனத்தில் புல்லா பிறந்தா புண்ணியம்னு சொல்லுவாங்களே, நாம் அமெரிக்காவில் குதிரையாவது பிறந்திருக்கலாமே. இப்படி எல்லாவற்றிலும் புதுமை 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 அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான பாஸ்வேர்ட். வந்து 32 கீ பட்டன்ஸை வச்சுட்டு அமுக்கி லொடக்குன்னு நம்ம ஃபோனை தட்டிகிட்டு இருந்தோம். இவர் என்ன பண்ணார், ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரே ஒரு கீ, நீ என்ன வேணால் பண்ண அந்த ஃபோனில் அப்படின்னு கொண்டு கொடுத்தார். அன்றைக்கி நியூட்டனின் ஆப்பிள் வந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்து கொடுத்தது. இன்றைக்கி ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் புவி முழுவதும் தனக்குள் அடக்கி அந்த விசைக்குள் அடக்கியது. எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது அது. இந்த ஃபேஸ்புக்கை பற்றி நம்ம பேசாமல் ஒரு புதுமையை பற்றி பேசவே முடியாது. அதாவது முன்ன காலத்துலலாம் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்போம். அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம், சார் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னுவோம். இன்றைக்கி முகநூல் தான் நம் முகவரி என்று ஆனது. எத்தனை எல்லாரும், அதாவது பாட்டிலேருந்து தாத்தாலேருந்து அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிற பரபரப்பு இருக்குது பாருங்கள். அதற்கு அந்த ஃபேஸ்புக் கொடுத்த வழி. அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த மார்க் ஜுகர்பர்க் அப்படிங்கிறவர் தங்களுக்குள்ளே உள்ள கம்யூனிகேஷனுக்காக கண்டுபிடிச்சது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது அப்படியே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும், சாம்ஃபர்ட்லையும் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் பரவி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்குள் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக மாறிப்போனது. அது வந்து புதுமை செய்த மாயம். அதே மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஐடி. நாங்கள் வந்து கையில் அப்ளிகேஷன் எழுதி 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 தேய்ந்து போய் ஒரு கிளர்க் வேலைக்கும் ஒரு பேங்க் ஆஃபீஸர்ஸ் வேலைக்கும் எத்தனை நாட்கள் தவம் கடந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் எழுதினீங்க, அத்தனை வங்கிகளையும் உங்கள் கைக்குள் கொண்டு வந்தீர்கள். இது ஐடி செக்டார் செய்த மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? இது வந்து புதுமைக்கு கிடைத்த வெற்றி. இது மாதிரி தாங்க ஒன்று. இந்த வாட்ஸ்அப், அதையும் பற்றி நிச்சயமாக சொல்லாமல் புதுமையை பற்றி பேசியே முடிக்க முடியாது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறது. நாங்கள் வந்து இந்த கல்யாண மாலை பற்றி மோகன் சார் சொன்னார். நாங்கள் வந்து வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஊர்களுக்கு போவோம். அதாவது எதனா புதுசாக ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னாக்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து இங்கே எப்படி கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணலாம் கல்யாணங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி நாங்கள் வந்து ஹரித்வார் பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு குக்கிராமம், ஹரித்வாரிலிருந்து ஒரு 3-4 மணி நேரம் பயணம் செய்து ஒரு குக்கிராமத்துக்கு போகிறோம். அங்கே வந்து அந்த உடன் ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த பையனை பார்த்து, அங்கே ஒரு பையன், சின்ன பையன் இருக்கான், அவன் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்குறோம், இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கேப்பா, ஆனால் நான் எனக்கு எப்படி தெரியும் நீ புதுசாக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறது. दीदी आपके पास व्हाट्सएप नहीं है, हम भेज देंगे, நயா நயா ப்ராடக்ட் நம்ம பேஜ் தேங்க, புதுசாக நான் உனக்கு அனுப்புகிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறான். யார்? குக்கிராமத்தில் இருக்கும் ஒரு மாணவனுக்கு, ஒரு சின்ன பையனுக்கு வாட்ஸ்அப் என்பது ஒரு வியாபார உத்தியாகியது என்றால் புதுமைங்கிறது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. நம்ம ஊர்லெல்லாம் ரேஷன் கடையில் மைல் கணக்கில் க்யூவில் நிற்போம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த கலாச்சாரம் அங்கேயும் வந்துடுத்து. மால்ஸை மைல் கணக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த காலத்தில் நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காய்கறி கூடையை தூக்கிட்டு ஒரு ஆயா வரும். அவங்க வந்து அந்த அம்மா ஒரு கைப்பிடிமா, நான் இறக்கி வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. நம்மளும் கையை பிடிச்சி இறக்கி வச்சு போனால் போகிறதுன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போம் அந்த ஆயாவுக்கு. கொடுத்த உடனே அந்த ஆயா சொல்லும், என்ன வேணுமா அப்படின்னு கேட்கும். 10 பைசா கீரைக்கட்டு வாங்கிட்டு 10 வீட்டு வம்பையும் அந்த ஆயாட்டேன்னு நம்ம வாங்கிட்டுருவோம். அத்தனை விஷயம், அந்த வீட்டில் என்னாச்சு, இந்த வீட்டில் என்னாச்சு, எல்லா விஷயத்தையும் கேட்டு அந்த ஆயாட்டேன்னு வாங்கிப்போம். ஆனால் அந்த கலாச்சாரத்திலிருந்து மாறி இன்றைக்கி அந்த மால் அப்படிங்கிற கான்செப்ட் எவ்வளவு பெருசு. அதாவது உலகத்தின் கடை கோடியில் விளையும் பொருட்கள் வந்து இந்த மாலுக்கு வந்து குவியறது அப்படின்னா அதுக்கு நமக்கு கிடைத்த புதுமையான வாழ்க்கை முறை இல்லையா? இது மட்டும் இல்லை, அதே மாதிரி இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி நமக்கு புதுமை தந்த ஒரு விஷயங்கள். இப்போ வந்து அவர் கல்யாண மாலையை பற்றி அவர் பேசிட்டார். இருந்தாலும் நான் கல்யாண மாலையில் பொறுப்பில் இருக்கிறதுனால சொல்கிறேன். முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்களுக்குள்ள அது மாதிரி உறவுக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சு கல்யாணம் பண்ணினோம். ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு ஒரு தரகர் வருவார். அவர் சொல்லுவார், பையன் இந்திரன் சந்திரன்னு சொல்லுவார், பொண்ணை ரொம்ப ஊர்வசி அப்படின்னு சொல்லுவார். கல்யாணம் நடந்துடும். முதல் நாளே தெரிஞ்சிடும் அவன் இந்திரன் இல்லை, இவன் ஊர்வசி இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அத்தனை பொய் சொல்லி செய்யப்பட்ட கல்யாணங்கள் வந்து அந்த தரகர் மூலமாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு புதுமையான கருவின் மூலமாக சின்னத்திரை மூலம் வரன் அறிமுகம் என்பது நேர்மையாக பெண்ணையும் பையனையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, உனக்கு என்ன தேவை, நீ இப்படி இருக்க, இந்த அழகோடு இருக்க, உனக்கான பையன் இப்படிப்பட்ட பையன் அமைவான்னு சொல்லி சின்னத்திரை வரலாற்றில் மிகப்பெரிய புதுமையை ஏற்படுத்தியது கல்யாண மாலை. இன்றைக்கு நம்முடைய பெண்கள் வந்து காலையில் பாரிஸில் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னர் வந்து வாஷிங்டன் டிசிலன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான பாதையை அமைத்து கொடுத்தது அந்த பெண் செய்த புதுமையான யோஜனை. வெற்றியின் பாஸ்வேர்ட் புதுமை என தொடர்ந்து பேசுகிறார் கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன். அடுத்த வாரம். நீ படிப்பதற்காக உன் தந்தை வங்கியில் 1000 ரூபாய் கடன் வாங்கி 10 தவணைகள் அடைக்கிறார். மாதத்திற்கு அந்த வட்டியில்லாத கடன் எவ்வளவு அடைப்பார்னு கேட்டிருந்தேன். பதில் எழுதிக்கிறான், என் தந்தையை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் எந்த கடனையும் திருப்பி அடைத்ததாக வரலாறு.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.